மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நன்றி அறிவிப்பு மற்றும் பட்ஜெட் விளக்க கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்களே, மரியாதைக்குரிய மற்றும் ஒரு மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் கவிதா பிரதீஷ் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய சுப்பிரமணியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய தலைவர், மிகச் சிறப்பாக செயல்படக்கூடியவர் நம்முடைய மாவட்ட தலைவர் அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்களே, முன்னாள் மாவட்டத்தினுடைய தலைவர் தற்பொழுதைய பிரபாரி முன்னாள் வேலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் இந்த மாவட்டத்தினுடைய பிரபாரி அண்ணன் தசரதன் அவர்களே, மரியாதைக்குரிய பெருங்கோட்டத்தினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் குணசேகரன் அவர்களே, மரியாதைக்குரிய ஓபிசி அணியினுடைய மாநில செயலாளர் சண்முகமணி அவர்களே, மற்றும் மாவட்ட துணைத் தலைவர்களே, மாவட்ட செயலாளர்களே, ஒன்றிய தலைவர்களே, மாநில பொதுக்குழு உறுப்பினர்களே, மாநில அணி பிரிவுகளது நிர்வாகிகளே, மாநில மாவட்ட அணி தலைவர்களே, பிரிவு தலைவர்களே மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் முதலிலே தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய நன்றி இழந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கூட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி நம்முடைய மாவட்ட தலைவர் உங்கள் மத்தியிலே சொல்லியிருக்கார். மிக முக்கியமா 2 நோக்கங்கள். ஒன்று, நமக்கு வாக்களித்திருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். இரண்டாவது, நாம் மத்திய அரசாங்கம் 3வது முறையாக பொறுப்பேற்றதற்கு பிறகு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்றதற்கு பிறகு மத்தியிலே தாக்கல் செய்திருக்கக்கூடிய பட்ஜெட்ல தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்ற பிரச்சாரம் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே தமிழகத்திற்கு என்ன செய்திருக்கின்றோம் என்பதை பற்றி மக்கள் மத்தியிலே விளக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த கூட்டத்தை தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்றார். கடந்த 1 மாத காலமாக எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த மாதிரியான சின்ன சின்ன கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டு மக்கள் மத்தியிலே விளக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் அதிகமாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தாய்மார்களாக இருக்கின்ற காரணத்தினால அது ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த மக்கள் தான் இந்த கூட்டத்தில் அதிகமாக. ஏன்னா நம்முடைய அரசாங்கம், நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கமே சாதாரண மக்களுக்கான அரசாங்கம் தான். இது பல பேர் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பிரச்சாரம் பண்றாங்கன்னு சொன்னா, இது தொழிலதிபர்களுக்கான அரசாங்கம், அதானிக்கான அரசாங்கம், அம்பானிக்கான அரசாங்கம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. ஆனா நம்முடைய அரசாங்கம் ஏழைகளுக்கான அரசாங்கம், பெண்களுக்கான அரசாங்கம், விவசாயிகளுக்கான அரசாங்கம் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய வகையில இந்த மத்திய அரசாங்கம் கடந்த 10 ஆண்டு காலத்தில் பல்வேறு திட்டங்களை நம்ம நிறைவேற்றிருக்கோம். நம்மள மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர் நம்முடைய பிரதமர். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கூட ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர் தான். ஏன்னா கலைஞர் எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர், எங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்தவர். ஏன்னா அவருடைய குடும்பத்தை பத்தி எல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். எங்களுக்கு முன்ன இருந்தவெல்லாம் அவங்களுடைய குடும்பத்தை பத்தி, கலைஞர் எப்படி இருப்பாரு, என்ன பண்ணுவாரு, என்ன எல்லா விவரங்களை பத்தி எங்களுக்கு எல்லாம் கடந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. ஆனா 2 பேருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும். நரேந்திர மோடி ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து ஒரு 5 வீடுகள்ல 10 பாத்திரம் தேய்ச்சி படிக்க வச்ச ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து ரயில்வே நிலையத்தில் டீ விற்று படித்து இன்றைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கின்றார். ஆனால் அன்றைக்கு நம்முடைய நரேந்திர மோடி அவருடைய குடும்பம் எப்படி இருந்ததோ அதே நிலையில தான் நரேந்திர மோடி அவருடைய குடும்பம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 முறைக்கு மேல முதலமைச்சராக இருந்துட்டாரு, 3 முறை பிரதமராக இருந்துட்டார். அவருடைய தாயார் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 அறையில தான் அவங்க குடியிருந்தது. அரசாங்கத்து மருத்துவமனையில தான், அரசு மருத்துவமனையில தான் வைத்தியம் பார்த்தாங்க. இன்னைக்கும் கூட அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் சின்ன சின்ன பெட்டிக்கடை, பூக்கடை இந்த மாதிரி குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு ஏழையா பிறந்ததுனால ஏழைக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தெரியும். ஆனா அதே கருணாநிதி ஏழையா தான் பிறந்தாரு. ரயில்ல டிக்கெட் எடுக்க வழி இல்லாம வித்தவுட்ல சென்னைக்கு வந்தவர் கருணாநிதி. டிக்கெட் எடுக்கிறது கூட காசு கிடையாது.
சாப்பாட்டுக்கு கூட அவங்க குடும்பம் வந்து மிகப்பெரிய சிரமத்துக்குள்ளான குடும்பம். அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய குடும்பங்கள் எல்லாம் போய் வாங்கி அதை வச்சு குடும்பம் நடத்துவாங்க. அது எதுக்காக வாங்கினாங்க, எப்படி வாங்கினாங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர்களா இருக்காங்க. எப்படி பணக்காரர்கள் ஆனாங்க? நம்ம மாநில அரசாங்கம் தமிழ்நாட்டில் நிறைவேற்றக்கூடிய அனைத்து திட்டங்களுக்கும் கடந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். எடப்பாடி ஆட்சியில 15% கமிஷன், இந்த ஆட்சியில 25% கமிஷன். வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ரெண்டு பேருக்கு ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டு ஒரு குட்டையில ஒண்ணு மட்டதான். சில நேரத்தில் சொல்றாங்க இல்லையா, நாங்கெல்லாம் பங்காளிகள் அப்படின்னு கூட சொல்றாங்க. பிஜேபி உள்ள விடக்கூடாது, கால் வைக்க மாட்டோம், கை வைக்க விட மாட்டோம், கால் விட மாட்டோம், இது நோட்டாவுக்கு கீழே உள்ள கட்சி, அந்த கட்சியை உள்ள விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாம் பங்காளிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரெண்டு கட்சி ஒரே குட்டையில ஊர்ன மட்டதான். கடந்த ஆட்சியில 15% கமிஷன், இந்த ஆட்சியில 25% கமிஷன். ஆனா நரேந்திர மோடி ஆட்சியில ₹1 கூட கமிஷன் இல்லாம திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அரசாங்கம் நம்முடைய அரசாங்கம் அப்படிங்கிறத நம்ம மக்கள் யோசிச்சு பார்க்கணும். ஒத்த பைசா நம்ம ஆட்சியில லஞ்சம் கிடையாது, கமிஷன் கிடையாது. மத்திய அரசாங்கத்தில் நீங்க எந்த வேலை எடுக்கணும்னாலும் எந்த கமிஷனும் இல்லாம நீங்க வந்து அதை எடுக்க முடியும், செயல்படுத்த முடியும். ஒரு சாலை பணிகளை போறதா இருந்தாலும் சரி, ஒரு மேம்பாலங்களை கட்டுவதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் கூட. ஆனா இந்த ரெண்டு கட்சியுமே இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சம் ரெண்டு கட்சிக்கும் ஏற்பட்டு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அச்சம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அச்சம். ஏன்னா பாரதிய கட்சி வளர்ந்துட்டுன்னு சொன்னா தமிழ்நாட்டில் திரும்ப திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. ஏன்னா பாரதிய கட்சி ஆட்சிக்கு வந்து அத்தனை மாநிலங்கள்லாம், அது மத்திய பிரதேசமா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், குஜராத்தா இருக்கட்டும், எல்லா மாநிலங்களிலும் பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து தொடர்ச்சியா பாரதிய கட்சியுடைய ஆட்சி தான் 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலத்துக்கு நீடிக்குது. அப்ப வேற யாரும் ஆட்சியை பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு தூய்மையான நேர்மையான மக்களுக்கான ஆட்சியை கொடுக்கக்கூடிய கட்சியா பாரதிய கட்சி இருக்கிறதுனால, பாரதிய கட்சி வந்து ஜெயிச்சுட்டு சொன்னா, பாரதிய கட்சி வளர்ந்துட்டு சொன்னா, மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு 5 ஆண்டு, அடுத்து அதிமுக 5 ஆண்டு, அடுத்தது திமுக. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கொள்ளையடிக்கலாம் மக்கள் பணத்தை. ஆனா பிஜேபி வந்து என்ன நடக்கும்? பிஜேபி சிறப்பா ஆட்சி நடத்தக்கூடியதை பார்த்த மக்கள் ஏழைகளுக்கான திட்டங்களை எப்படி கமிஷன் இல்லாம கொடுக்கிறோம், லஞ்சம் இல்லாம கொடுக்கிறோம், ஊழல் இல்லாம கொடுக்கிறோம் அப்படிங்கிறத பாக்குற மக்கள் தொடர்ந்து பாரதிய கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொன்னா திரும்ப திமுகவுக்கும் வேலை இல்லை, அண்ணா திமுகவுக்கும் வேலை இல்லை. அதனால ரெண்டு கட்சிக்கும் இன்னைக்கு பயம். பாரதிய கட்சியை பார்த்தாலே கமலஹாசன் ஒரு படத்துல சொல்லுவாங்க, என்ன பயம், உட்கார்ந்தா பயம், படுத்தா பயம், கிளம்புனா பயம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மோடின்னு பேரை சொன்னா பயம், அண்ணாமலைன்னு பேரை சொன்னா பயம், பாரதிய கட்சின்னு பேரை சொன்னா பயம். இந்த பயத்தினால எப்படியாவது இந்த இயக்கத்தை வளராம தடுக்கணுங்க அப்படின்னு பல்வேறு சதிகளை ரெண்டு கட்சிகளும் பண்றாங்க. ஏன்னா கடந்த காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய கட்சி பத்தி மக்கள் மத்தியில் பண்ண பிரச்சாரம், பாரதிய கட்சி என்பது அது மதவாத கட்சி. இன்னைக்கு பார்க்கணும்னு சொன்னா, இன்னைக்கு இந்த தேர்தலில் கூட சட்டம், இந்த பாராளுமன்ற தேர்தலில் சிறுபான்மை மக்கள் இருக்கக்கூடிய அதிகமான பூத்துல நமக்கு வாக்கு கிடைச்சிருக்கு. வாக்கு இல்லாத பூத்தே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறுபான்மை மக்கள் நமக்கு வாக்களிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது தமிழ்நாட்டில். இதே நேரத்தில் வட மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா சிறுபான்மை மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் பாரதிய கட்சியுடைய ஆட்சி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த மதவாத கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சாரம் முறியடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததான் என்ன சொன்னா, பாரதிய கட்சினா மேல் ஜாதி கட்சி, ஐயர் கட்சி அப்படின்னு ஒரு பிரச்சாரம் தமிழ்நாட்டில். வேற ஜாதிக்காரங்கள்லாம் உள்ள வந்துடக்கூடாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த நிலை மாறி எல்லா சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் பாரதிய கட்சியை நோக்கி வந்திருக்காங்க. இன்னைக்கு பட்டியல் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி பாரதிய கட்சி. ஏன்னா இன்னைக்கு நம்ம திருமாவளவன் கூட பேசினார், இந்த நாட்டில், இந்திய நாட்டில் எந்த மாநிலத்திலுமே பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சராக முடியாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யாருமே முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு பேசினார். ஆனா பாரதிய கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க முதலமைச்சராக இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஜனாதிபதியா இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்கள் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர். 12க்கும் மேற்பட்ட மத்திய அமைச்சர்கள் இன்னைக்கு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் மத்திய அரசாங்கத்தில் இருக்காங்க பாரதிய கட்சியில. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய எல்முருகன் அவர்களை 2 முறை ராஜ்யசபா உறுப்பினர் கொடுத்து இன்னைக்கு அவர் வந்து மத்திய அமைச்சராக 2 முறை ஆக்கியிருக்கோம். அப்ப இன்னைக்கு பட்டியல் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி பாரதிய கட்சி அப்படிங்கிறத உணர்ந்த காரணத்தினால
இன்னைக்கு எல்லா சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வர ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த முயற்சியும் தோற்று போச்சு. அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முயற்சி எடுக்குது. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையா பிரதமராக பொறுப்பேற்று தாக்கல் செய்திருக்கக்கூடிய பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் சேர்ந்த, தமிழ்நாட்டில் பிறந்த, தமிழ்நாட்டில் படித்த, தமிழ்நாட்டில் வளர்ந்த நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் 7வது முறையாக ஒரு பட்ஜெட்டை முதல்ல தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டை புறக்கணிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை, அதுக்காக பாராளுமன்றத்தில் கூச்சல் போடுறது, குழப்பம் பண்றது, வெளிநடப்பு பண்றது, மாவட்ட வாரியா கூட்டங்கள் நடத்தி கண்டன கூட்டங்கள் நடத்துறது அப்படின்னு ஒரு முயற்சியை திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணிட்டு நல்லா யோசிச்சு பார்க்கணும். நீங்க நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்து இந்த 10 ஆண்டு காலத்தில் அண்ணன் சொன்ன மாதிரி 10,76,000 கோடி ரூபாய் நிதி இதுவரைக்கும் இந்திய நாட்டில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட நிதியை விட பல மடங்கு அதிகமான நிதியை மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி. இந்த பட்ஜெட்ல பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக 3 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கோம். விவசாயத்துல இயற்கை விவசாயத்தை மேம்படுத்துறதுக்காக, விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1,52,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம். இப்படி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கான திட்டங்களை கொடுத்திருக்கோம். இப்படி சாதாரண அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்காக சாலைகள், மேம்பாலங்கள், இந்த மாதிரியான பணிகளை மேற்கொள்வதற்காக 11,11,111 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசாங்கம் ஒதுக்கியிருக்கு. இந்த மாதிரி இன்றைக்கு சாதாரண மக்கள் ஒவ்வொருத்தருடைய முன்னேற்றத்திற்காகவும் மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கி இருக்கு. எந்த வகையிலையும் தமிழ்நாட்டை புறக்கணிக்கல அப்படிங்கிறது நம்முடைய மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது கூட நோக்கம். ஒதுக்கப்படக்கூடிய நிதி எந்த மாநிலத்துக்கெல்லாம் எவ்வளவு போகுதோ அதே நிதி தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பட்ஜெட் தாக்கல்ல தமிழ்நாட்டுடைய பெயரை உச்சரிக்கல. கடந்த காலத்துல பல முறை திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி இருந்த காலத்துல கடந்த 2004 14 வரைக்கும் 6 முறை தமிழ்நாட்டுடைய பெயரை அவங்க உச்சரிக்கல. அதை பத்தி எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் குரல் கொடுக்கல. அன்னைக்கு அவருடைய கூட்டணியில அமைச்சர்களா இருந்தாங்க 11 பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டோட பேரை சொல்லலையே, தமிழ்நாட்டை பேரை உச்சரிக்கலையே அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு பண்ணல. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டோட பேரை பட்ஜெட்ல சொல்லல அப்படிங்கிறாங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தாக்கல் செய்திருக்கக்கூடிய பட்ஜெட்ல உத்தரப்பிரதேச மாநிலம் மிக பெரும்பான்மையோடு நமக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, தொடர்ந்து ஆதரவு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலம். அந்த மாநிலத்தினுடைய பெயரை சொல்லல. அத்தனை தொகுதிகளை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாநிலம் மத்திய பிரதேசம், அந்த மாநிலத்தினுடைய பெயரை சொல்லல. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மாநிலம் குஜராத் மாநிலத்தினுடைய பெயரை சொல்லல. இப்படி எத்தனையோ மாநிலங்களுடைய பெயரை சொல்லாத பொழுது தமிழ்நாட்டுடைய பெயரை மட்டும் இந்த அரசாங்கம் பட்ஜெட்ல சொல்லல அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள்கிட்ட தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கான முயற்சியில திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் போகல. கேட்டா தமிழ்நாட்டோட பேரை சொல்லல, பட்ஜெட் தாக்கல்ல, திருக்குறளை சொல்லல, அதனால நான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகல அப்படின்னு சொல்றாரு. கடந்த 2 கூட்டங்களுக்கு அவர் போகல. இது 3வது கூட்டம். தொடர்ச்சியா 3 கூட்டங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் போகல. பல்வேறு காரணங்களை சொல்லிட்டு போகாம இருக்காங்க. நிதி ஆயோக் கூட்டங்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை நம்முடைய பிரதமருடைய தலைமையில எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம். அந்த கூட்டத்துல போய் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு என்ன நிதி வேணும், என்னென்ன திட்டங்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கேட்டு வாங்க வேண்டிய ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு 3 முறையா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் போகல. தமிழ்நாட்டில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் பேசுறார், எங்களுக்கு நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி பத்தாது, 2000 கோடி ரூபாய் எங்களுக்கு மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் பேசுறார். உடனே நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் கட்கரி அவர்கள் என்ன சொல்றாரு, நீங்க 2000 கோடி ரூபாய் கேட்கிறீங்க, எங்க அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு 5000 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நீங்க எந்தெந்த சாலைகள் நீங்க எடுக்க போறீங்க, அதுக்கான நிதி எவ்வளவு தேவை, அந்த சாலை எடுப்பதற்கான நிலத்தை கையகப்படுத்திட்டு எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க 5000 கோடி ரூபாய் நிதி தரோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் 2000 கோடி ரூபாய். ஆனா மோடி அரசாங்கம் சொல்றது நாங்க 5000 கோடி ரூபாய் தரோம்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை பார்த்து தமிழ்நாடு முழுவதும் கூட்டம் போட்டு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. அதே ரயில்வே திட்டங்களுக்காக பார்த்தோம்னு சொன்னா 6000 கோடிக்கு மேற்பட்ட நிதி அந்த அரசாங்கம் ஒதுக்கி இருக்கு. கடந்த காலத்துல பட்ஜெட்ல தாக்கல் பண்ணதை விட 7 மடங்கு அதிகமான 6632 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்க. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் நடந்தது அரசாங்கம். இதை மக்கள்கிட்ட விளக்கணும். பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் சமமாக பார்க்கக்கூடிய கட்சி. சொல்ல போனா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகம் முழுவதும் போய் தமிழ் மொழியை பத்தி பேசுறாங்க. இதுவரைக்கும் இந்திய நாட்டில் இருந்த எந்த பிரதமரும்
உலக நாடுகளில் போய், ஐக்கிய நாடுகள் சபையில போய், அல்லது ராணுவ வீரர்கள் மத்தியில அல்லது கல்லூரி மாணவர்கள் மத்தியில தமிழ் மொழியை படிங்க, தமிழ் மொழி சிறப்பானது, தமிழ் கலாச்சாரம் சிறப்பானது அப்படின்னு சொல்லி யாரும் பேசுறது கிடையாது. ஆனா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்க போனாலும் சரி தமிழ்நாட்டுடைய சிறப்பை பத்தி பேசிட்டு இருக்காரு. நம்முடைய செங்கோல, நம்முடைய சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய பெருமைக்குரிய ஒரு நீதி நிலைநாட்டிய அரசாங்கங்களாக இருந்தோம் என்பதை நிலைநாட்டக்கூடிய வகையில செங்கோல பாராளுமன்றத்தில் நிலைநாட்டியிருக்கார் நம்முடைய பிரதமர். அப்படி தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரதமரை பார்த்து, இந்த ஆட்சியை பார்த்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுது அப்படின்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொள்றாங்க. இது ஏழைகளுக்கான அரசாங்கம். நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய அரசாங்கம் வருவதற்கு முன்பு, வாஜ்பாய் அவர்கள் வருவதற்கு முன்பு இந்த நாட்டில், இந்திய நாட்டில், தமிழ்நாட்டில் நல்ல சாலைகளை நம்ம பார்த்திருக்கோமா அப்படிங்கிறத நீங்க பாருங்க. 96, 98, 99 வாஜ்பாய் ஆட்சி, பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகுதான் நல்ல சாலைகள் நம்ம பார்க்க முடிஞ்சு. கிராமங்களுக்கான 500 பேர் இருக்கக்கூடிய சாலைகளை இணைக்கக்கூடிய கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தை நம்ம அரசாங்கம் கொண்டு வந்துச்சு. அதுமாதிரி தங்க நாற்கர சாலை திட்டங்கள், முக்கியமான நகரங்களை இணைக்கக்கூடிய தங்க நாற்கர சாலை திட்டங்களை கொண்டு வந்தோம். நல்ல சாலைகளை இந்த நாட்டு மக்கள் பார்த்தது முதல்ல வாஜ்பாய் அவருடைய ஆட்சி காலத்துல. அதே மாதிரி இன்னைக்கு செல்போன் வச்சிருக்கிறோம் எல்லாரும். இந்த செல்போன் கிடைக்கக்கூடிய, கேட்ட உடனே கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தினது அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய ஆட்சி காலத்துல தான். அதுக்கு பிறகு முன்னாடி எல்லாம் எங்கேயாவது எஸ்டிடி பூத்துல போய் உங்க பையன், உங்க குழந்தைகள் வெளிநாட்டுல இருந்தா நீங்க போய் எஸ்டிடி பூத்துல இருந்து எப்ப பையன் போன் அடிப்பான்னு காத்துக்கிட்டு இருந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்து போன்ல பேசணும். ஆனா இன்னைக்கு ஒருத்தர் 2 போன் 3 போன் கையில வச்சிருக்கோம்னா அந்த நிலையை ஏற்படுத்தினது வாஜ்பாய் அவருடைய ஆட்சி காலத்துல. இப்ப நம்ம கேஸ் இணைப்பு, பெண்களுடைய உடல்நலத்தை நம்ம கவனத்துல கொண்டு, புகையினால பெண்களுடைய உடல்நலம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி எல்லா குடும்பத்துக்கும் இன்னைக்கு நம்முடைய நரேந்திர மோடி அரசாங்கம் இலவச கேஸ் இணைப்பு திட்டத்தை கொடுக்கிறோம். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இலவச கேஸ் இணைப்பு திட்டத்தை கொடுக்கிறோம். ஆனா இந்த கேஸ் இணைப்பு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு, வாஜ்பாய் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு யார் வீட்டுல இருந்துச்சு? மிகப்பெரிய பணக்காரங்க, பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் அல்லது அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், அவர்களுடைய குடும்பங்கள்ல மட்டும்தான் கேஸ் இணைப்பு இருந்துச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கேஸ் இணைப்பு இன்னைக்கு கேட்ட உடனே கிடைக்குது, இலவசமா கிடைக்குது. நமக்கெல்லாம் கேஸ் இணைப்பு கேட்ட உடனே கேஸ் சிலிண்டர் கிடைக்குதுன்னு சொன்னா இந்த நிலை எந்த காலத்துல வந்துச்சுன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் இந்த நிலை வந்துச்சு. அதுவே இன்னைக்கு எல்லா வீட்டுக்கு டாய்லெட். கடந்த காலத்துல நமக்கு தெரியும், பெண்கள் எல்லாம் எங்க போனோம்? நம்ம டாய்லெட் போனா எங்க போன? கடந்த காலத்துல வயக்காட்டுல விடிய காலம் 4 மணிக்கு 5 மணிக்கு போய் கிளம்பி, யாரும் பார்க்காத நேரத்துல இருட்டோட இருட்டா போய் வயல் இருக்கிற இடத்துல, தோப்பு இருக்கிற இடத்துல போய் போன காலம் உண்டு. ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் மாத்தி பெண்களுடைய கௌரவத்தை காக்கக்கூடிய வகையில எல்லா குடும்பங்களுக்கும் டாய்லெட் வந்திருக்குன்னு சொன்னா அது யாருடைய ஆட்சி காலத்துல அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். அதுவும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி காலத்துல தான். அதுக்கு முன்பு கிடையாது. அதே மாதிரி எல்லாருக்கும் வீடு, அதை பத்தி பேசியிருக்காங்க. நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கூரை வீடுகளையும் கான்கிரீட் வீடுகளா மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கான திட்டம் இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல சொன்னா 3 கோடி வீடுகளை கிராமங்களில் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. 3 கோடி வீடுகள் கட்டி கொடுப்பதற்கான திட்டம். நகரங்கள்ல 1 கோடி வீடுகள் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல கட்டி கொடுப்பதற்கான திட்டத்தை இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கோம். இப்படி சாதாரண மக்களை, ஏழை எளிய மக்களை, விவசாயிகளை நம்ம என்ன தேர்தல் அறிக்கையில கொடுத்தோமா? விவசாயிகளுக்கு வங்கி கணக்குல பணம் போட போறோம் அப்படின்னு சொன்னோமா? எந்த அறிக்கையும் கொடுக்காம வங்கி கணக்குல 6000 ரூபாய் நம்ம போட்டுட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை பார்த்து, கட்சியை பார்த்து மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொள்றாங்க. ஆனா அந்த இயக்கத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். அவர்களுடைய எதுக்கு ஆட்சி நடத்துறாங்க? கொள்ளையடிப்பதற்காக மட்டும் ஆட்சி நடத்தக்கூடிய இயக்கம் அந்த திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சுயமரியாதை இயக்கம் சொல்லுவாங்க. அந்த இயக்கத்துல சுயமரியாதை கிடையாது. நேற்றுக்கு நம்முடைய மத்திய அமைச்சர் சம்பிரதாயத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது, கலந்து கொள்ளும் பொழுது, ஒரு தபால் தலை வெளியீட்டு விழாவிலே ஒருத்தரை பத்தி போற ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கணும், அவர்களை பத்தி பெருமையா பேசுவது வழக்கம் அப்படிங்கிற அடிப்படையில பேசியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துல சுயமரியாதை இருக்குதா? திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய இன்னைக்கு யாரு துணை முதலமைச்சர்? முதல்ல கருணாநிதி, அடுத்தது ஸ்டாலின், அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. துணை முதலமைச்சராக்கி அடுத்த முதலமைச்சராக்கு வேற யாருக்குமே தகுதி கிடையாதா? அந்த கட்சியில எத்தனையோ பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இருக்காங்க. அவருடைய கூட்டணியில திருமாவளவன் இருக்காரு. அவர் கூட அதை மனசுல வச்சுதான் கேட்டிருக்காரு. பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் முதலமைச்சராகவே முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி. ஏன் அவர் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் ஆக்கக்கூடாதா? சமூக நீதி இயக்கம் சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அவர்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராக இருக்கக்கூடிய ஆராசாவை ஆக்கக்கூடாதா? ஆனா யாரையும் ஆக்க மாட்டாங்க.
அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களை தவிர யாருக்கும் அங்கே முக்கியத்துவம் இருக்காது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்காங்க. இருக்கக்கூடிய எந்த நிர்வாகிக்கும் சுயமரியாதையே கிடையாது. அந்த ஏவா வேடுவா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான். இவர்களுக்கு சுயமரியாதை இருந்தா 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் இருக்கக்கூடியவங்க, கலைஞரோடு பணியாற்றியவர்கள் இன்னைக்கு நான் உதயநிதிக்கு கீழே பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் சொல்றாரு. இன்னொரு அமைச்சர் என்ன சொல்றாரு, அதை விட சிறப்பா நான் இன்பநிதியினுடைய அமைச்சரவையிலேயே பணியாற்றணும்னு விரும்புறேங்கிறார். இப்படிப்பட்ட அடிமைகள் இருக்கக்கூடிய கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம் மாறி இருக்கு. இவங்களுக்கும் சுயமரியாதைக்கு சம்பந்தமே கிடையாது. சரி, நம்முடைய அமைச்சர் பாராட்டிட்டாருன்னு சொன்னா உடனே ஆனா எடப்பாடி என்ன சொல்றாரு, அங்கே ரகசிய கூட்டணி ஏற்பட்டு போச்சு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அப்படிங்கிறாரு. உனக்கு என்ன அதை பத்தி, நீ பிஜேபியோட கூட்டணி வேண்டாம்னு சொல்லி உனக்கு எங்களுக்கு டைவர்ஸ் ஆகி போச்சு, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நாங்க எதை பண்ணா உனக்கு என்ன, அதுக்காக நீ திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி போறோம் அப்படின்னா எடுத்துக்க கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறாங்க, நம்முடைய அமைச்சர் கலந்துக்கிறாரு, நம்முடைய மாநிலத்தில் கலந்துக்கிறாரு. இது ஒரு சாதாரணமாக நடைமுறையில் இருக்க வேண்டிய ஒரு மரியாதை. அதை நிலைநாட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம அரசாங்கம் அந்த நடவடிக்கை எடுத்திருக்கு. கடந்த காலத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணி இருந்த பொழுது கூட நம்முடைய பிரதமர் கருணாநிதி அவர்களை பார்த்துட்டு அவர்களை என்னோட வீட்டுக்கு வாங்க, என்னோட வீட்டுல தங்குங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்துட்டு போனார். அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பார்த்த உடனே எடப்பாடி என்ன சொல்றாரு, ரகசிய கூட்டணி 2 பேரும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க எதுக்கு அதை பத்தி கவலைப்படணுங்கிற, அது ரகசிய கூட்டணியா இருந்தாலும் சரிதான், இல்ல கூட்டணி இல்லைன்னாலும் சரிதான், இதை பத்தி உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு? நீங்க எதுக்கு இதை பத்தி பேசணும்? நீங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி வேண்டாம், பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியை விட்டு போனா சிறுபான்மை மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சு போனீங்க. ஆனா ஒருத்தம் கூட போடல. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலே அதிமுக தோத்து போயிடும். பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய இயக்கமா வளரப்போகுது. ஆனா இதை நீங்க எதுக்கு அதை பத்தி கவலைப்படுறீங்க? முதலமைச்சர் பாராட்டி பேசிட்டாரு, அமைச்சர் பாராட்டி பேசிட்டாரு, அண்ணாமலை போய் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. இதை பத்தி 2-3 நாட்களா தொலைக்காட்சிகள்ல சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய விமர்சனத்தை வச்சுட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி இல்லாம இன்னைக்கு இந்திய நாட்டில் யாருமே நீங்க ஆட்சிக்கு வர வேண்டும் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க யோசிக்க முடியாது. 2026 தேர்தலில் இருந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய சகாப்தம் தமிழ்நாட்டில் துவங்க போகுது, எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு 11% மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 80 லட்சம் மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 50 லட்சம் மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தனிப்பட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. கடந்த காலத்துல நோட்டா கட்சின்னு சொல்லப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி, கடந்த காலத்துல நோட்டாவோடு போட்டி போட்டோம் அப்படின்னு சொன்ன பாரதிய ஜனதா கட்சி இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 3வது அரசியல் பெரிய இயக்கமா வளர்ந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்து, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்து பெரிய இயக்கம் தமிழ்நாட்டில் எதுன்னு சொன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாக்கு வாங்கி நம்ம நிரூபிச்சு காட்டியிருக்கிறோம். இந்த வாக்கு சதவீதம் மேலும் அதிகரிச்சு 2026 தேர்தலில் இந்த திராவிட இயக்கங்களை வீழ்த்தக்கூடிய இயக்கமா பாரதிய ஜனதா கட்சி மாறப்போகுது. அதுல எந்த மாற்றம் கிடையாது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த 2 இயக்கங்களும், திராவிட முன்னேற்ற கழகமும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, 2 கட்சிகளுமே மக்கள் மத்தியில் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு திமுகவோட கூட்டணி வைக்க பாக்குறாங்க, பாரதிய ஜனதா கட்சி கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்த நாட்டு மக்களுக்கான கட்சி, ஏழைகளுக்கான கட்சி, விவசாயிகளுக்கான கட்சி, பெண்களுக்கான கட்சி. இந்த பட்ஜெட்ல கூட பாத்தீங்கன்னு சொன்னா பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக, குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்காக 3 லட்சம் கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்க அரசாங்கம். 3 லட்சம் கோடி ரூபாய், 1,52,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு ஒதுக்கி இருக்கிறோம். அதே மாதிரி பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக 3 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம். ஏன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியில தான் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அறிவித்திருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அப்படி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி. அதனால மிகச்சிறந்த ஒரு அரசியல் கட்சியான பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தமிழகத்திலே பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். தமிழர்களுக்கு விரோதமான கட்சி என்ற தோற்றத்தை உருவாக்குவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் முயன்று கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் வீழ்த்தி வரக்கூடிய தேர்தலிலே 2026 சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தோற்கடிக்கக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்க வேண்டிய கடமை இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இருக்கிறது. உலகம் பூரா நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பார்த்து சொன்னா வங்கதேசத்துல
அங்க இருக்கக்கூடிய இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் படுகொலை செய்யப்படுகின்றார்கள், பெண்கள் கற்பழிக்கப்படுகின்றார்கள், மிகப்பெரிய கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அந்த நாட்டில். பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கையில பிரச்சனை, பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல பிரச்சனை, வங்கதேசத்துல பிரச்சனை, ஆப்கானிஸ்தான்ல பிரச்சனை. நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் அமைதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடாக இந்திய நாட்டை மாற்றி இருக்கக்கூடிய பெருமைக்கு சொந்தக்காரர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நரேந்திர மோடி அவருடைய செயல்பாடுகளை பார்த்து, அவர்களுடைய உத்வேகமான செயல்பாடுகளை பார்த்து இன்றைக்கு உலக நாடுகள் கூட ஆச்சரியப்பட்டு, இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் நமக்கு கிடைக்க மாட்டாரா என்று சொல்லி உலகம் பூராவும் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பிரதமருக்கு கீழே நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்த்து மிக சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய தேர்தலிலே வெற்றி பெறக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியை மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நன்றி உரை மாவட்ட